ஹாய் டிஎன்பிஎஸ்சி தமிழ் 2017 கொஷின் பேப்பர். நம்ம இப்போ பார்க்குறது டே 17 வீடியோ. டே 17 வீடியோவில் பார்க்குற கொஷின் நம்பர் 901 to 1000. ஸோ இந்த வீடியோ நமக்கு வந்து 1000 வந்து கம்ப்ளீட், 1000 ஓல்டு கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஒன், அகர வரிசையில் அமைந்துள்ளதை கண்டறி. ஸோ அகர வரிசையில் இருக்கிறது எதுனா மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம். மா, மீ, மு, மே. குடித்தழி கோல் ஓச்சும் எவ்வகை அலப்படை. ஸோ இங்கே இருக்க லெட்டரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஈன்னு வந்துச்சு நமக்கு என்ன வரும்? சொல்லிசை அலப்படை. இன்னிசை அலப்படைக்கு நமக்கு என்ன வரணும்? ஊன்னு வரும். செய்யுளிசைக்கு ஆ வரும். செய்யுளிசைக்கு இன்னொரு பேர் தான் இசை நிறை. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி இருக்க கொஸ்டின்லேயே பார்த்துருக்கோம். இசை நிறை அலப்படை. அலப்படை 3 வகைப்படும். அலப்படை 2 வகைப்படும். உயிரிழப்படை, ஒற்றலப்படை. உயிரிழப்படையில் தான் இந்த 3மே வரும். ஓகேவா? இது 3மே வந்து உயிரிழப்படை. ஸோ உங்களுக்கு கொஷின் எப்படி வேணால் கேட்கலாம். எதில் வந்து என்னென்ன எத்தனை வகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. கருவி, கருத்தா இவ்விரண்டினை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை 3ஆம் வேற்றுமை. கருவி பொருள், கருத்தா பொருள் சொல்லி நம்ம புக்கில் இப்போ இருக்க புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. 3ஆம் வேற்றுமையில் தான் கருவி, கருத்தான்னு வரும். அடுத்து திணைக்குரிய ஊர் பெயர்கள். குறிஞ்சி, குறிஞ்சிக்கு சிறு குடி. முல்லை, முல்லை பாடி சேரி. மருதம், பேரூர், மூதூர், நெய்தல், பட்டினம், பாக்கம். ஸோ நெய்தல்னால் கடலும் கடல் சார்ந்தது. அதுலேயே வந்து பட்டினம், பாக்கம் தான் முடியும். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த பட்டினம், பாக்கம், கல்பாக்கம் அதெல்லாம் வந்து கடல் சார்ந்த இடத்துல வரும். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த ஒரு ஊர் தான் வந்து வயலும் வயல் சார்ந்திருக்கப்போ ஊர் முடியுமோ நீங்கள் இது கெஸ் பண்ணல. 2 கெஸ் பண்ணாலே வந்து தெரியாத மற்ற 2 வந்து நீங்கள் மேட்சில் வந்து செலக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 5th ஒன். ஓகேவா? நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வகைகள் கொடுத்துருக்காங்க. தொடை விகப்பம் வகைகள் கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்த லெட்டர் வந்து சேமாக வரை கேட்டிருக்காங்க. கூழை, கூழைன்னும் போது நமக்கு வந்து 1 2 3 1 2 3னா இப்போ இங்கே அன்பு, அன்புன்னு ஒரு வார்த்தை, அரண் ஒரு வார்த்தை, அம்மான்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா இதில் 1 2 3 இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஒரு லைனில் ஒரு பாடலில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் சேமாக வந்து அது என்ன சொல்லுவாங்க? கூழை. இதே ஃபஸ்ட் லெட்டர்னால் கூழை மூனை, செகண்ட்னா கூழை எதுகை, அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஓகேவா? மேற்கதுவாய், மேற்கதுவாய்னா 1 3 4. மேற்கதுவாய் 1 3 4. கீழ்கதுவாய், கீழ்கதுவாய் 1 2 4. முற்று 1 2 3 4. முற்றுன்னும் போது எல்லாமே வந்து சேமாக இருக்கும். ஓகேவா? அப்போ அதை வச்சு நம்ம முற்று வந்து கண்டுபிடிச்சிடலாம். முற்று கண்டுபிடிச்சிட்டோன்னா இதுவும் வராதுன்னு தெரியும். ஸோ மற்ற இதெல்லாம் ஒன்றாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கூழைனா 1 2 3. மேற்கதுவாய் 1 3 4. கீழ்கதுவாய் 1 2 4. முற்று 1 2 3 4. நெக்ஸ்ட் நமக்கு இன்னும் இணை மோனை, ஒரு முனை நிறைய இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் வந்து நமக்கு ஓல்டு 9th புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. டப்பிங், டைரக்டர் இதுக்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. டப்பிங்னா ஒளிச்சேர்க்கை, டைரக்டர் இயக்குனர். ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் திண்ணை. ஈற்றில்னா லாஸ்ட்டு. ஓகேவா? லாஸ்ட்டில் பார்க்கவும் ஐ வந்து திண்ணை, இதில் தான் வந்திருக்கு. ஐகாரம் குறைந்திருக்கு திண்ணை. ஏதும் இல்லை, இதுலேயும் ஐ இருக்குன்னு இது வந்து இது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் சொல்கிறாங்க. ஓகேவா? சி வந்து திண்ணை. கூகை உரிய மரபு சொல் எழுது. கூகை குழரும், கூகை குழரும். இப்போ கூவும், குயில் கூவும். ஸோ ஒன்று பார்க்கவும் மற்றொன்று பார்த்தோம். குயில் கூவும். கத்தும், ஆடு கத்தும். அகவும், மயில் அகவும். கூகை குழரும். ஸ்நாக்ஸ், ஸ்நாக்ஸ்னால் சிற்றுணா. ஸ்நாக்ஸ் ஒரு தமிழ் சொல் சிற்றுணா. சிற்றுண்டின்னு எழுதுவோம். நம்ம டிஃபன் தான் சிற்றுண்டி வரும். சிற்றுணா. 3 அடி சிற்றெல்லையாய் பாடும்பா ஆசிரியப்பா. 3 அடி சிற்றெல்லையாய் பாடும்பா ஆசிரியப்பா. கீழ் வரணுவற்றில் மரபு சொற்கள் இல்லாத தொடர். இதில் வந்து மரபு சொல் இல்லாத எது கேட்டிருக்கேன். 1 3 and 4 வந்து சரியாக இருக்குது. ஓகே, எது அப்போ இங்கே கொஷினில் வந்து இல்லாத தொடர் கேட்டு ஆன்சரும் சரியாக கொடுத்துருக்காங்க. சிங்கம் முழங்கும், கரெக்டு. புறா குணுங்கும், வண்டு முரளும். பூனை வந்து கீச்சிடும் வராது. எலி தான் கீச்சிடும் வரும். பூனை, ஓகே, பூனை சவுண்ட் என்னன்னு தெரிஞ்சால் அது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலிங்கத்து பரணி பாடப்படும் வகை. கலிங்கத்து பரணி வந்து கழித்தாலிசையால் வந்து பாடப்பட்டிருப்பாங்க. 599. ஒன்று கம்மியாகும். 599. கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்டிர் புலவர் வெள்ளி வீதியார். ஸோ அவங்க நேம்லேயே வீதின்னு வந்துருக்கோங்க. வீதியாக இப்போ வந்து தேடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளி வீதியார். 9 நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர் ஒக்கும்மே ஓர். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தார் என்ற பாடலை பாடியவர் கபிலர். திருவள்ளுவர் மாலையில் வரும் கபிலர்.
திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107. நமக்கு இப்போ இருக்க புக்கில் வந்து 100க்கும் மேற்பட்ட மொழி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஓல்டு புக்கில் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க 107 லாங்குவேஜஸ். வருகை பருவம். வருகை பருவம் என்பது குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது. 13வது மாதத்தில் வர்றதா வந்து வருகை பருவம். உலகு குளிர எமது மதில் ஒழுகும் அமுத கிரமே என்ன தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் வந்துடும்? வருகை பருவம். ஸோ இங்கே கேட்டிருக்காங்க வருகை பருவமுடைய அந்த டியூரேஷன் சொல்லிவிட்டு அடுத்து அதில் இருக்க ஒரு லைனே கொடுத்துட்டு என்ன பருவம்னு கேட்டிருக்காங்க. உமரப்புலவரின் காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. அவருடைய காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலை டேஷ் காதையாக உள்ளன. 24வது காதை. ஆயம்னா தோழியர் கூட்டம். கூட்டம் தோழியர் கூட்டம். தெய்வ கவிஞர் என்றால் டேஷ் என்று பொருள்படும் திவ்ய கவி. தெய்வ கவிஞர்னா திவ்ய கவி. 3ஆம் நந்திவர்மன் எந்நூலின் பாட்டுரை தலைவன்? கலம்பகம். நந்தி கலம்பகம் அதோட பாட்டுரை தலைவன் தான் 3ஆம் நந்திவர்மன். நெக்ஸ்ட் பொருந்தாத இணை என்கு புலி. இது வந்து தவறு. மேதி எருமை கேசரி சிங்கம் மறை மன்கர். என்கு கரடி. புலிக்கு வந்து உழுவை வரும். இது ஓல்டு புக்லேயே இருக்குது. நியூ புக்லேயே வந்து சில அனிமல்ஸ் நேம்லாம் கொடுத்துருப்பாங்க. பொருந்தாத தொடர் செல்வத்து பயனே ஈதல். இது வந்து பொருந்தாதது. வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் யார்? இளங்கீரனார். ஸோ கபிலரை வந்து புகழ்ந்தவரே வந்து ஒரு நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் நம்மளே பார்த்துட்டே வந்திருக்கோம் கரெக்டாக. ஸோ இது வந்து யார் சொல்லியிருக்காங்க? இளங்கீரனார். வெஞ்சின விரல் வேர் காளையோடு அஞ்சி லோதிய வரைக்கரைந்தீமே என பாடியவர் யார்? ஓதலாந்தியார். டேஷ் மன்னன் யானை கட்சை மாந்தரன் ஆவார். சேர மன்னன். அகநானூற்றில் 6, 16 என்ற எண்களால் வரும் திணை மருதம் திணை. ஓகே, பாலை வந்து 1, 2, 1, 3, 5 ஆட் நம்பர்ஸில் வரும். ஸோ ஒரு ஒன்றுத்துக்கும் வந்து ஒரு நம்பர்ஸை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நல்லந்துவனார் நெய்தற்களில் பாடிய பாடல் 33. நெய்தற்களில் பாடிய பாடல் 33. ஆதிக்கவி யாருன்னா வால்மீகி சொல்லலாம். ஆதிக்கவியாவது வால்மீகி. தனையைனா மகள். தனையை யாரை குறிக்குது? மகள். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். கம்பனை போல் வள்ளுவரை போல் சொல்லிட்டு நமக்கு பாடணும், அதாவது பாரதியார். மரக்கலம் பொருந்தாத சொல் புணரி. மரக்கலம் வங்கம் அம்பி திமில் இது எல்லாமே வந்து மரக்கலத்துக்கு. புணரினா கடலை குறிக்கிற சொல். இதுக்கும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய். தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் வீரமா முனிவர். ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர் அயோத்திதாச பண்டிதர். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதை தொன்மை கருதி என்றுமுள தென் தமிழ் என்று குறிப்பிட்டவர் கம்பர். என்று கூறியவர் யார்? கம்பர். என்றுமுள தென் தமிழ். திரைக்கவி திலகம் மருதகாசி. திரைக்கவி திலகம் சொல்ல சிறப்பு பெயர் பெற்றவர் மருதகாசி. வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டது? கோவை. வானம்பாடி இயக்கமும் தமிழ்நாட்டில் கோவையில் வந்து செயல்பட்டது. பாவலரேறு என்று அழைக்கப்பட்டவர் பெருஞ்சித்திரனார். சமுதாயம் எனும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுக்க நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் அம்பேத்கர். ஸோ இந்த மாதிரி வர்றது மட்டும் நமக்கு அம்பேத்கர் பெரியார் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எது யாருன்னு சொல்லி எதுனா ஒரு க்ளூ வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த லைன் வந்து அம்பேத்கர். இந்தியாவில் உள்ள காடுகளின் அளவை குறிக்க 8ல் 1 பங்கு. இந்தியாவில் இருக்க அந்த ஃபாரஸ்ட் அளவு என்ன சொல்லுவாங்க? 8ல் வந்து 1 பங்கு வந்து காடுகள் இருக்குது. களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டது? நிப்பூர். திராவிட என்னும் சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவேல். குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டவர். பட் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் வந்து கால்டுவேல். இது ரெண்டுமே வந்து கொஸ்டின் வந்து மாற்றி கேட்குறாங்க. அதையும் கவனிங்க. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளார் ஆகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் வள்ளலார். கண்ணதாசன் பணி ஆற்றாத இதழ் பெயர் குயில். தென்றல், முல்லை, தமிழ்மலை எல்லாமே அவர் பணியாற்றுக. குயில் வந்து பணி ஆற்றல். இலக்கண நூல்களும் மிக பழமையானது எது? தொல்காப்பியம். மாதனு பங்கி என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். திருவள்ளுவருடைய இன்னொரு பேர் தான் மாதனு பங்கி. தெய்வ புலவர், சென்னா புலவர், பொயில் புலவர்.
அடவி மலை யாரெல்லாம் கடந்து போகி திண்ணமுறு தடந்தோளும் உளமும் கொண்டு. அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு அடவி மலை, அடவியும் மலையும் உண்மை தொகை வரும். தடன்றதே உரிச்சொல் தொடர். ஓகேவா? அப்போ வந்து டி தான் வந்து நமக்கு வந்து கரெக்டு. இளமை பெயர்களை பொறுத்துக்க. மானுடைய குட்டி வந்து நம்ம என்ன மான் குட்டின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு சாங் கூட இருக்க மான் குட்டியே. ஆனால் வந்து மான் கன்று தான் கரெக்டான மரபு. கீரி பிள்ளை, கோழி குஞ்சு, சிங்க குருளை. 3 4 2 1. நமக்கு இங்கே குட்டி இல்லை, அதனால் நம்ம கன்ஃபியூஷன் வேணாம். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது. இதுதான் வந்து எந்த வந்து மற்ற லாங்குவேஜ் இல்லாத சென்டென்ஸு. கண்ணன் காலையில் நாஸ்டா வராது. அலுவலகமே நமக்கு வந்து தமிழ் கிடையாது. பெரியவங்க நமக்கு ஆசீர்வாதம். ஓகேவா? இது மட்டும் கரெக்டாக இருக்குது. இலக்கண குறிப்பு மடக்கொடின்றது அன்மொழி தொகை. தேரா மன்னன் இங்கே ஆணு ஈறுகெட்டு இருக்குல்ல, அது ஈறுகெட்டு எதிர்மறை பெயரச்சம். செங்கோலன் பண்புத்தொகை. செம்மை கூட்டன் கோலன் வரும். செய்கொல்லன் வினைத்தொகை. 3 காலத்தையும் குறிக்கும். 4 1 2 3. அடுத்து பட்டியல் 1 நமக்கு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அது எந்த பிரிவில் வரும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தெலுங்கு வந்து நமக்கு எதில் வரும்? நடு திராவிட மொழி. தமிழ் தென் திராவிட மொழி. மால்தோ வட திராவிட மொழி. சமஸ்கிருதம் வடமொழி. சமஸ்கிருதம் திராவிடம்லேயே வராது, வடமொழி. 4 3 2 1. கீழ் கொடுக்கப்பட்டவற்றுள் இயல்பு புணர்ச்சி சொல்லை தேர்வு செய்க. இயல்பு புணர்ச்சி எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இயல்பாக புணர்ந்துருக்கணும். வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம் இப்போ வந்திருக்கு. அப்போ இது நமக்கு என்ன? தோன்றல். விகார புணர்ச்சியில் தோன்றல், இப்போன்னு ஒன்று தோன்றிருக்கு. பொன் கூட்டல் குடம் பொற்குடம், இற்றா மாறி இருக்குது. அப்போ இது என்ன இருக்குது? திரிதல், மாறி இருக்குது, திரிதல். பசுமை கூட்டல் இலை பாசிலை, பசுமை பாசிலையாக இருக்குது. நமக்கு ஈறு போயிருக்கு. அப்புறம் வந்து ஆதி நீண்டு மாறி இருக்குது. ஸோ இது நம்ம இயல்பில் வர. பொன் கூட்டல் வளையல் பொன் வளையல் எதுவுமே இல்லை. அந்த ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு கூட்டல் குறியத்தில் அப்படியே சேர்ந்து இருக்கு. இதுதான் இயல்பு புணர்ச்சி. ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விடையளித்தல். ஸோ ஆடுறதுக்கு இணையாக பாடுறதை சொன்னதால் இது என்னது? இனமொழி. கார் அறுத்தான் எவ்வகை ஆகுப்பெயர்? காலவாகு பெயர். கார்ன்ற ஒரு காலம், கார்காலம். ஓகேவா? அப்போ இது வந்து காலவாகு பெயர். அரசன் வந்ததுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஒருமையில் சொல்லியிருக்காங்க. அரசன் அக்ரிணையில் சொல்லியிருக்காங்க, தவறு. அரசன் வந்தான்னு சொல்லியிருக்கணும். ஸோ இப்போ இது நமக்கு என்ன வரும்? திணை வழு. கபிலன் பேசினான் வரணும். அப்போ இங்கே வந்து பால் வழு, பெண் பாலில் சொல்லியிருக்காங்க. குயில்கள் கூவியது. குயில்கள் வந்து இங்கே நமக்கு வந்து கூவின வரும். கூவின அப்போ என் வழு. கமலா சிரித்தார். ஓகேவா? அந்த முன்னிலை தன்மை முன்னிலை படர்க்கைக்கு அதில் வந்து வந்திருக்கு, அந்த வழுவில் வந்திருக்கு, இடவழு. 4 1 2 3. கீழ்வரும் சொற்றொடரில் உரிச்சொல் எழுதுக. உரிச்சொல் தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. கடின்றதே நமக்கு உரிச்சொல் தொடர். கடிமுரசு. 5 அடி முதல் 12 அடி வரை வரும் பா பற்றொடை வெண்பா. 5 to 12. ஒருதலை காமம் என்பது கைக்கிளை. ஒருதலை காமம் கைக்கிளை. கீழ் வருவனவற்றுள் காலவாகு பெயரை கண்டுபிடி. காலவாகு பெயர் டிசம்பர் பூ பூத்தது. ஓகேவா? ஸோ டிசம்பர்ன்றது ஒரு காலத்தை குறிக்கிறதால இதுதான் வந்து காலவாகு பெயர். இந்தியா வென்றது இடவாகு பெயர். வெள்ளை அடித்தான் பண்பாகு பெயர் நமக்கு வரும். பொங்கல் உண்டன் தொழிலாகு பெயர். ஓகேவா? ஏதான் வந்து கரெக்ட் ஆன்சர் காலவாகு பெயருக்கு. உமரப்புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீராப்புணத்தை எழுத தொடங்கினார்? அப்துல் காதிர் மரக்காயர். ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பியவர் திருநாவுக்கரசர். அப்போது அடிகள் அவருடைய பிள்ளை வந்து இறந்துட்டு பாம்பு தீண்டி அவர் வந்து இந்த பாடல் பாடி அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்? உயிர் கொடுத்திருப்பார். திருநாவுக்கரசர். உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்கா கூறுவது பெரிய புராணம். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இவ்வடி இடம்பெற்ற நூல் பரிபாடல். காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் என போற்றப்படுபவன் குகன். மணநூல் என புகழப்பெறுவது சீவக சிந்தாமணி. மதுரை மீனாட்சி அம்மனிடம் முத்துமணியை மாலையாக பரிசாக வாங்கியவர் யார்? குமரகுருபரர். 10 பாட்டில் பாடிய பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் நெடுநல்வாளை
நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி. இதான் வந்து பாண்டிய மன்னனை வந்து என்ன பண்ணுங்க தலைவனாக கொண்டு பாடப்பெற்ற நூல். பொருந்தாத தொடர் உலா 5 வகை பருவம். ஸோ உலா 5 வகை பருவம்னு தவறு. களம்பகம் நமக்கு வந்து 18 உறுப்புகள் இருக்குது. களம் கூட்டல் பகம் வரும். பிள்ளைத்தமிழ் 10 பருவம் கரெக்டு. பரணி 509 தாளிசைகளை கொண்டது. 509 வராது, 599 வரும். எச். ஏ. கிருஷ்ணபிள்ளை தமிழ் ஆசிரியராக எவ்வூரில் பணியாற்றினார்? சாயாபுரம். சாயாபுரம். மடப்பிடி யார்? மடப்பிடி பாஞ்சாலி. சதுரங்க சேனை 4 வகை படை. சதுரங்க சேனைனா 4 வகை படை. பெருமாள் திருமொழி, முகுந்தமாலை இந்நூல்களில் எழுதப்பட்ட மொழி தமிழ் வடமொழி. தமிழ் வடமொழி. குலசேகர ஆழ்வார் அவர் எழுதியிருப்பார். அப்பூதியடிகள் பிறந்த ஊர் திங்களூர். அவர் பிறந்த ஊர் திங்களூர். உரிய விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு அடிகள் நீங்களே அருளுக என்றவர் யார்? சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகள்கிட்ட அவர் என்ன சொல்லியிருப்பார்? சிலப்பதிகாரம் அந்த கண்ணகி ஸ்டோரியை சொல்லிட்டு நீங்களே வந்து அதை வந்து ஏற்றுங்கன்னு சொல்லியிருப்பார். சூளை என்பது வயிற்று நோய். சூளைன்றது ஒரு வகை வயிற்று நோய். துள்ளல் ஓசையை கொண்ட நூல் எது? கலித்தொகை. துள்ளல் ஓசை கலித்தொகை. ஜி.வி. போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் புறநானூறு. சான்றோர் பாலர் ஆப சாலர் சாலர் பாலர் ஆகுபவை. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அரி. அரின்றது நெற்கதிர். செரு வயல். யானர் பனையோலை. யானர் புதுவருவாய் வட்டி பனையோலை பெட்டி. 4321. கம்பராமாயணம் டேஷ் நூல்? வழிநூல். நமக்கு வடமொழியில் இருந்த வால்மீகி இயற்றிய ராமாயணத்தை தழுவி எழுதியிருக்கிறது. இது என்னது? வழிநூல். குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று இடம்பெற்ற நூல் எது? முதுமொழி காஞ்சி. கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் திருக்குறள். படிக்காதவங்க அறிவில்லாதவங்க சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். தீவினை என்ப உழவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். அறிவினை என்ப உழவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். ஏதான் வந்து கரெக்ட் ஆன்சர். காலம் அறிதலில் நமக்கு வந்திருக்கும். ஏலாதி 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்சமூலம். இதெல்லாமே நமக்கு ஓல்ட் புக்கில் இருக்குது. குருதி கொடை தருபவருக்கு அக்குருதி மீண்டும் டேஷ் நாட்களுக்கு உடலில் சுரந்துவிடும். 21 நாட்கள். நம்ம பிளட் டொனேட் பண்ணால் நமக்கு 21 டேஸில் வந்து மறுபடியும் அந்த பிளட் வந்து நமக்கு என்ன ஆகும்? ப்ரொடியூஸ் ஆகிடும். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் சேரமான் காதலி. ஸோ எல்லாமே நமக்கு வந்து கண்ணதாசன் புக்ஸ் தான். ஆனால் அதில் வந்து அவர் சாகித்ய அகாடமி ப்ரைஸ் வின் பண்ணது வந்து சேரமான் காதலி. கீழ்காண்பவற்று கம்பர் எழுதாத நூல் தொன்னூல் விளக்கம். இப்போ தான் மேலே பார்த்து தொன்னூல் விளக்கம் வந்து வீரமாமுனிவர் அவர்கள் எழுதியது. இதே கொஸ்டின் பேப்பரில். அப்போ இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட்டு. சடகோபுர அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். இது எல்லாமே வந்து கம்பருடைய நூல்கள். பாரதியார் வசன கவிதை எழுத ஊந்துதலாக இருந்த அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன். தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பாட்டம். முக்குடர் பள்ளி எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது? திருநெல்வேலி. மருந்தெண்ட வேண்டாம் யாக்கைக்கு என்ற வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியொன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து என்ன இருக்கும்? திருக்குறள் இருக்கும். திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்றும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன். வீரமாமுனிவரைப் போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் அயோத்திதாச பண்டிதர். இங்கே நமக்கு வந்து பெரியார் இல்லை, அயோத்திதாச பண்டிதர் தான் ஆன்சர் இருக்கு. எல்செடியின் விதையில் இருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே இத்திருநாள். தீபாவளி. சித்திரக்கார புலி என அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். ஓகே, இதோட நமக்கு வந்து 2017 இருக்க 100 கொஷின்ஸ் ஒரே வீடியோவாக பார்த்துட்டோம். இதோட நமக்கு வந்து 1000 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட்டட். எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி 2022 கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தனியாக அது ஒரு பிளேலிஸ்ட்டில். ஓகேவா? ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.